எங்க போனாலும் யார்கிட்ட பேசணும் திமிரா பேசுமா அப்படின்னாங்க. சார் நம்மளுக்கு அது வராது சார், இல்ல வரணும். நான் கேப்ல எனக்கு கொஞ்சம் பசி வர ஆளு. அப்பப்ப போயிட்டு பிஸ்கட் சாப்பிட்டு இருப்பேன், டீ குடிச்சிட்டு இருப்பேன். உன்ட்ட நான் என்ன சொன்னேன், நீ வந்து எந்த வேலை பண்ணிட்டு இருக்க? நான் சொன்னேன் சார் நீங்க சொல்ற மாதிரி அந்த கம்பீரமா சம்திங் அது வரணும். ஆமா, ஃபேவரட்டான டைரக்டர் வெற்றிமாறன் சார். வை ஓகே. அவங்களோட ஜானல் எல்லாம் வந்து கொஞ்சம் நைஸா இருக்கும், நல்லா இருக்கும், ராவா இருக்குமே. அதான் பிடிக்கும். ஓ ஓகே, அதான் பிடிக்கும். ஏன்னா நம்மளாவே ரியலாவே பண்ணலான்னு நான் நம்புறேன். ஸ்கிரீன் எல்லாம் பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியல் ஆக்டிங் இருக்காது. ஸோ ரியல் ஆக்டிங்ல நம்ம பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. கபடி பிளேயர். கபடி பிளேயரா? ஓ மை காட். ஓகே, கபடியில வந்து பசங்களை தான் நாங்க நிறைய பாத்துருக்கோம், பட் கபடியில ஒரு பெண், வாவ், வேற லெவல். இப்ப அதெல்லாம் விட்டுட்டீங்களா இல்ல இப்பவும் கபடி எல்லாம் ஆடிட்டு இருக்கீங்களா? விடல, கபடி எப்பவுமே நம்மளால விட முடியாது, பிளட் மாதிரிதான், விட முடியாது. சோ போயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றது இல்ல. ஐஷு, இன்னைக்கு விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாம். ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமாகி இருக்கும் ஐஸ்வர்யா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்களை பத்தியும் உங்களோட சினிமா ஜர்னி பத்தியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. உங்களோட படம் லீடா பண்ணிருக்கீங்க, ரிலீஸ்க்காக வெயிட்டிங்ல இருக்கு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? சொல்லி தர முடியாத அளவுக்கு ஹாப்பியா இருக்கு. அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நேத்துக்கு தான் அதுக்கு 2 நாள் 2 டேஸா ப்ரமோஷன்ஸ், ஆடியோ லான்ச் அப்படி எல்லாமே போயிட்டு இருக்குது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே. அண்ட் நீங்க வந்துட்டு மலையாளத்துல நிறைய ஒர்க்ஸ் வந்து பண்ணிருக்கீங்க. ஸோ இப்பதான் வந்து உங்களோட டெபியூட் மூவி இது தமிழ்ல. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு? அண்ட் இங்க எப்படி எல்லாரும் உங்களை ட்ரீட் பண்றாங்க? ஹவு கம்ஃபர்டபிள் யூ ஆர்? ரொம்ப கம்ஃபர்டபுள் தான். மலையாளத்துல ஒரு 5 மூவிஸ் கேரக்டர் ரோல பண்ணிருக்கேன். லாஸ்டா வந்து விஜய் ஏஸ்தா சார் கூட லீடா பண்ணேன். அப்போ இருக்கும்போதே ஓகே தமிழ் மூவி ட்ரை பண்ணணும். ஏன்னா நான் வந்து நேட்டிவ் வந்து கேரளா இல்ல, தமிழ் தான் நம்மளுக்கு. அப்போ நம்மளுக்கு தமிழ் கல்ச்சருக்கு கொஞ்சம் இஷ்டம். அதனால அன்னையில இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட கொஞ்சம் வருஷம் ஆச்சு. இன்னைக்குதான் அதோட ஒரு நாள் நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாம் ஒரு வெள்ளிக்கிழமை இருந்து எல்லாம் மாறும் என்று சொல்ற மாதிரி இன்னைக்கு அந்த நாள் வந்துருச்சு. சூப்பர். யார் அந்த ஜெனி? ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அப்படின்னு இருக்கே, யார் அந்த ஜெனி? அது வந்து சஸ்பென்ஸ். ஆமா, ஓகே. மூவில வந்துட்டு வரக்கூடிய ஒரு மெயின் கேரக்டர் அவங்க. சோ அவங்களாலதான் இந்த மூவி வந்து ரன் ஆயிட்டு இருக்குது. ஓகே ஓகே. சோ ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனிக்குள்ள ஐஸ்வர்யா வாகிய நீங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்தீங்க? ஒரு நாள் ஷாஜஹான் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேஸ்டிங் மேனேஜர் இருக்காங்க. நம்ம ரொம்ப வருஷமா அவங்க கூட நான் காண்டாக்ட்ல இருந்தேன். ஆஸ் ஒரு பிரதர், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, இது மாதிரி ஒரு மூவி வந்திருக்குது, நீ வந்து தமிழ்ல ட்ரை பண்றியா? நான் சொன்னேன், ஐயா தமிழ்ல தானேயா வேணும், இன்னைக்கு அதை வாய்ப்பு தரீங்க அப்படின்னு. நான் நார்மலா ஆடிஷன் போனேன். ஆடிஷன் போய் என்ன மாதிரி ஒரு 200-300 மெம்பர்ஸ் அங்க இருந்தாங்க. எல்லாரும் கேட்கும்போது இந்த மெயின் லீடு அந்த கேரக்டர் வந்து பண்ண வச்சாங்க. ஸோ நானும் எப்பவும் போல பண்ணிட்டேன், கிளம்பிட்டேன். எந்த தகவலும் நம்மள்கிட்ட சொல்லலை. போய் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமா ஐ காட் அ கால். அப்போ என்னன்னு கேட்கும்போது, இது மாதிரி என்ன மூவி எதுவுமே தெரியல எனக்கு, யாரு கூப்பிட்டாங்கன்னே தெரியல. இது மாதிரி கொச்சின் வரியா, இது மாதிரி ஷூட் ஆரம்பிக்குது, ஒரு IPS ரோல் தான். ஐ செட் ஓகே ஐ வில் கம். அது மாதிரி பண்ணேன். வந்து பார்த்தா அடே இதுதான்டா நம்மளுக்கு ஆடிஷன் பண்ண டீம் அப்படின்னு அப்பதான் தெரியுது. அது வரைக்குமே நான் எந்த தகவலுமே ரொம்ப கேட்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெபியூட் மூவின் போது நான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தேன். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்துட்டேன். வந்து அவங்க சொல்ற மாதிரி பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ்ல எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, நம்ம என்ன பண்ண போறோம், என்ன இது எதுவுமே தெரியல. ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் சொன்னாங்க. ஸோ த்ரூ அவுட் போகும்போது கம்ப்ளீட்டா ஒரு ரியல் ஸ்டோரியை நம்ம வந்து லீட் பண்ணி போற மாதிரி கொண்டு போயிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு, இந்த படத்துல ஒரு நார்மலான கேரக்டர்ஸ் ரோல் பிளே பண்றதும் அண்ட் இந்த படத்துல வந்துட்டு IPS ரோல் பிளே பண்றதும் வந்துட்டு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேரக்டருக்காக எந்தெந்த மாதிரியான இன்புட்ஸ் வந்துட்டு டைரக்டர் உங்ககிட்ட சொன்னாங்க? எங்க போனாலும் யார்கிட்ட பேசணும் திமிரா பேசுமா அப்படின்னாங்க. சார் நம்மளுக்கு அது வராது சார், இல்ல வரணும். நான் கேப்ல எனக்கு கொஞ்சம் பசி வர ஆளு. அப்பப்ப போயிட்டு பிஸ்கட் சாப்பிட்டு இருப்பேன், டீ குடிச்சிட்டு இருப்பேன். உன்ட்ட நான் என்ன சொன்னேன், நீ வந்து எந்த வேலை பண்ணிட்டு இருக்க? நான் சொன்னேன் சார் நீங்க சொல்ற மாதிரி அந்த கம்பீரமா சம்திங் அது வரணும். ஆமா,
அப்போ கொஞ்சம் இருக்கணும். ஸோ டோட்டலாவே என்ன திமிரா இரு அப்படியேதான் சொல்லிட்டு இருந்தாரு. மற்ற கேரக்டர்ஸுக்கு அது வரல. ஐ மீன் நான் சொல்லி கொடுக்கல, என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது ஃப்ரேம்ல வரும்போது தான் புரிஞ்சிச்சு, நம்ம எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா அந்த கேரக்டர் அப்படி இருந்தாதான் அப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனாலதான் இவர் வந்து இவ்வளவு சொல்லிட்டு இருந்தாரோ அப்படின்னு தோணி. ஓகே, பிகாஸ் நார்மலா நீங்க பேசும்போதே ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டா அப்படியே ஒரு சைலண்டா இருக்கீங்க. உங்களை ஐபிஎஸ் ரோல்ல பார்க்க போறோங்கும் போது எங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. நீங்க ஏதாவது ரெஃபரன்சஸ் எடுத்தீங்களா? நீங்க கண்டிப்பா ஒரு ஹோம்ஒர்க் நீங்க பண்ணிருப்பீங்கல்ல, அந்த வாக், அந்த மேனரிசம். சோ அதுக்காக ஏதாவது படங்கள்ல இருந்து ஏதாவது ரெஃபரன்சஸ் எடுத்தீங்களா? இல்ல, அதெல்லாம் இல்ல. டைரக்டா அப்படியே போயிட்டு, பட் என்ன கதை என்ன ரோல்னு கேட்காம போயிட்டீங்களா? ஐபிஎஸ்ன்னு தெரியும் போதே நம்மளுக்கு இன்வெஸ்டிகேஷன் தான் வந்திருக்கு. இன்வெஸ்டிகேஷன் வரும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, ஓகே ஒரு கேஸ் வந்து லீட் பண்ண போறோம், ஸோ வந்து எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்ட்டுன்னு. அந்த மாதிரி நான் வந்து என்ன ஸ்கிரிப்ட் தந்தாங்களோ இதை வந்து நீ எடுத்துக்கோ, இது வந்து நீ தான் ரியலா இன்வெஸ்டிகேஷன் பண்ண வர, அந்த மாதிரி நீ எடுத்துக்கோ. நான் சொன்னேன் ஓகே சார் பண்றேன். சோ இந்த ஐபிஎஸ் ஆபீசர் அப்படின்னு சொல்லும்போது ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் ஸ்டண்ட் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்களா? சோ அதெல்லாம் எப்படி பண்ணீங்க? ரியலாவே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு அக்யூஸ்ட கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி பேட் வேர்ட்ஸா இருக்கட்டும், அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அப்படியே ரியலா கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் எப்படி பிராக்டிஸ் பண்ணீங்க அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம்? ஸ்டண்ட்னு இல்ல, ஒரு அக்யூஸ்ட நம்ம கையில கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் என்ன அலைய வச்சுட்டு நீ என்ன பண்ணிருக்கிற அந்த மாதிரி ஒரு தாட்ல என்ன. ஏன்னா எனக்குள்ள ரொம்ப கோவம். சார் வந்துட்டு காலையிலேயே வந்து ரெடி ஆகிட்டு நைட்டு தான் என்ன ஷார்ட் எடுக்க வைப்பாங்க. அதெல்லாம் உள்ள சேர்ந்து ரியலா அப்படியே. ஓகே ஓகே. பட் நடுவுல ஏதோ பேட் வேர்ட்ஸ் எல்லாம் டைரக்டர் சொல்ல சொன்னாருன்னு சொன்னீங்களே, என்ன மாதிரி பேட் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க? அது பேசும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்ததா? இல்ல, சார் இது மட்டும் மாத்திருங்க சார், எனக்கு செட் ஆகல சார். இல்லடா பண்ணு, கரெக்டா தான் இருக்கும், இந்த இடத்துல இந்த வேர்டு வேணும்னு சொன்னாங்க. நானும் போனேன், ஆக்ஷன் சொன்னாங்க, நான் பண்ணல. அப்புறம் பண்ணல உன்ட்ட நான் என்ன சொன்னேன், என்ன சொல்லிட்டு தானே வர சொன்னேன் சார், எனக்கு வரல சார் அந்த டைம்ல. அவரை பார்த்து அப்படி கூட தோணல, ஏன்னா தெரிஞ்சவங்க தான் அவங்களும், அப்படி கூட தோணல சார் அப்படின்ட்டுன்னு. அப்படி என்னங்க வார்த்தை சொன்னாங்க? ஞாபகம் இல்ல, ஏதோ ஒரு அந்த டைம்ல. ஓகே, பட் டப்பிங்ல போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாரா, இல்ல நீங்க அதை சொல்லவே இல்லையா? சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்ல, சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அடிக்கிறது இடிக்கிறது அதெல்லாம் நார்மல் போலீஸ் என்ன பண்ணுவாங்களோ அது இருக்குது. தமிழ் வந்துட்டு ரொம்ப அழகா தான் பேசுறீங்க. டப்பிங் எல்லாம் வந்துட்டு நீங்க தான் பண்ணீங்களா உங்களோட கேரக்டருக்கு? நான் தான் டப் பண்ணிருக்கேன். ஓகே. ஆனா அதுல வந்துட்டு நேத்துக்கு வரைக்கும் சொன்னாங்க சின்ன தமிழ் மலையாளம் டச் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கேட்டா நம்ம யாராவது கேட்டா நார்கோல்ல இருந்து வந்த ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் ஐபிஎஸ் பல ஊர்ல ஸ்டேட்ல இருப்பாங்க இல்லையா, சோ நார்கோல்ல இருந்து வந்த ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு. ஓகே. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், உங்களோட நீங்க பண்ண இந்த பர்டிகுலர் ரோலுக்கு வந்துட்டு வேற ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்றதா வந்துட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி. சோ அது எப்படி அந்த மாறுதல் நடந்தது? அது நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஏன்னா நான் ஆடிஷன் போய் இந்த ரோலுக்கு தான் நான் செலக்ட் ஆனேன், எனக்கு எதுவுமே தெரியல. நார்மலா நம்மளுக்கு ஒரு தமிழ் ஆடிஷன் வந்து போய் பண்ணேன், வீட்டுக்கு கிளம்பினேன். அப்புறமா ஒரு 6 மாசத்துக்கு அப்புறமா கால் வந்து போய் பண்ணேன். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் சொன்னேன், ஒரு 2-3 days வரைக்கும் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. எனக்கு பாட்டு காஸ்டியூம் தந்தாங்க, அவங்க வந்து ட்ரையல் பார்த்தாங்க. அப்பதான் எனக்கு சொல்லப்போனா ஆன் ஸ்பாட்ல தான் ஆடிஷனே வைக்கிறாங்க, பண்ணுவாங்களா இல்லையான்ட்டு வித் யூனிஃபார்மோட ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி ஆன் ஸ்பாட்ல எனக்கு வச்சாங்க. அப்போ அவங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. அதுக்குள்ள இருந்துதான் ஓகே இப்படி எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் வர வேண்டியது இருந்துச்சு. ஓகே நம்மளுக்கு கிடைச்ச இந்த சான்ஸ் நம்ம பண்ணணும், நல்லா பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. ஓகே. சோ இந்த பேட் வேர்ட் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி வேற ஏதாவது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்ததா? இது சொன்னாங்க பட் இது எனக்கு பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது சேலஞ்சிங்கா, இல்ல நிறைய டேக்ஸ் எடுத்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? டேக்ஸ் வந்து நிறைய ஒரு 2 இடத்துல ஒரு 2-3 டேக் போனது வந்து அக்யூஸ்ட் இல்ல, அதுல ஒரு பார்ட்டா வர ஒரு கேரக்டரா போட்டு அடிக்கிறது. அது நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க வேறையா, அதனால அவரை கொஞ்சம் மிதிக்கிறது அடிக்கிறது எல்லாம் பயங்கர டாஸ்கா இருந்துச்சு. ஆஃப்டர் எஃபெக்ட் அவங்களுக்கு பயங்கரமா அடி விழுந்துச்சு உடம்புல. அதான் என்ன செப்பரேட்டா வந்து பேசிட்டு பண்ணாரு. அந்த ரோல் பண்ணது வந்துட்டு நம்ம உள்ள இருக்கிற மேக்கப் இருந்த ஒரு அண்ணா தான் உள்ள பண்ணிருக்காங்க. சோ அவங்க வந்து சொன்னாங்க, என்னம்மா கை வச்சிருக்கிற பார்த்தா இப்படி தெரியல அப்படின்னாங்க. நான் மன்னிச்சிருங்க, நான் ஏதோ ஷார்ட் சொல்லி. அவரு டைரக்டர் எப்படின்னா நீங்க அடி ரியலாவே அடி,
அதனால சார் ரியலா வேணா நடிக்கிறேன், அடிக்கலாம் முடியாது சார் இப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா அவர்கிட்ட அந்த மாதிரி ஃப்ரீடம் இருந்துச்சு இப்படி சொல்றதுக்கு. ஓகே. அதனால அந்த ஒரு இது மட்டும் எனக்கு பண்ண முடியாம இருந்துச்சு. ஏன்னா அந்த கம்பு வச்சு அடிக்கிறது, மிதிக்கிறது எல்லாமே கேமரா முன்னாடி தான் இருந்தாலும் இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ண சொன்னாங்க. அது எனக்கு பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஓகே. சோ மத்தவங்கள வந்துட்டு அடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. நீங்க வந்து இந்த படத்துல அடி வாங்கின மாதிரி ஏதாவது சீக்வன்ஸ் இருந்துச்சா? இல்ல. உங்களுக்கு பாடி பெயின் எனக்கு பிடிச்சி அரைஞ்சிட்டாங்க அந்த மாதிரி? இல்ல இது வரைக்கும் ஓ, அப்படி எதுவும் பண்ணல. அப்போ அண்ட் பொதுவா வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு டைரக்டர் சொல்லும் போது ஒரு ஸ்கிரீன் பிளே சொல்லிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகும்போது இல்ல இந்த விஷயத்தை இப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீன்ஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கு அப்புறமா ஏதாவது இன்க்ளூட் பண்ணது அப்படி ஏதாவது இருக்கா? இருக்கலாம், அது கரெக்டா தெரியல எனக்கு என்னன்ட்டுன்னு. எனக்கு நிறைய வந்தது இந்த கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரி ஒரு சில டைலாக்ஸ் ரிலேட்டடா கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அதுக்குள்ள போயிட்டு அவரு வேற ஆட் பண்ணியிருந்துக்கலாம். எனக்கு சீன் வைஸா நான் சொன்னல, எனக்கு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாவே தெரியல. ஒரு அவுட்லைன் சொன்னாங்க, நான் டைரக்டரை நம்பினேன், என்னோட க்ரூவை நம்பினேன். ஏன்னா ஒரு 50% நான் நம்புறேன். 50% ஸ்கிரிப்ட்னா 50% மேக்கிங் தானே நான் நம்புறேன். ஸோ அதுல வந்து எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டா சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஸோ அப்படியே த்ரூ அவுட். சோ என்னதான் வந்து படத்துல ஒரு IPS ஆஃபீஸர் ரோல் வந்து பிளே பண்ணிருக்கீங்க, பட் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்காக உங்களை ஏதாவது டான்ஸ் ஆட வச்சது, பாட்டு பாட வச்சது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களா படத்துல? இல்ல இல்ல. இல்ல, எனக்கு வந்து ஒரே யூனிஃபார்ம்னால அப்படியே நம்ம ஒதுங்கி ஒரு சைட்ல அப்படியே ஒரு இதுலயே நம்ம இருந்துட்டோம். டான்ஸ் சாங்னு அப்படியே எதுவும் இல்ல. ஓகே. அண்ட் ஆனா பொதுவா உங்களுக்கு வந்துட்டு டான்ஸ் பாட்டு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நான் வந்து கிளாசிக்கல் டான்ஸர். ஓகே. அண்ட் இந்த படத்துல உங்க கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் பத்தி சொல்லுங்க. அஷிகா அசோகன் சொல்லிட்டு ஒரு லீட் பண்ணிருக்காங்க, சாந்திரான்னு சொல்லிட்டு இன்னொரு லீட் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் கதையில கொஞ்சம் லீடா வராங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இவங்க ஸ்டோரி கொண்டு போற மாதிரி இருக்கும். த்ரூ அவுட் இருக்கிறாங்க, கொஞ்சம் லீடா போற மாதிரி இருக்கும். ஸோ 3 லீட் சொல்லுவேன் நான், அவங்க 2 பேரும் லீடு, பின்ன சினான்னு சொல்லிட்டு வில்லன். அந்த மாதிரி கொஞ்சம் மெயின் லீட்ஸ் பண்றாங்க. சீனியர் ஆர்டிஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா கக்கா ரவி சார், ரேகா மேம், அந்த மாதிரி கொஞ்சம் சீனியர் ஆர்டிஸ்ட் கூட எல்லாம். ஓகே. அண்ட் பொதுவா வந்துட்டு எப்பயுமே எந்த விஷயமா இருந்தாலும் கேர்ள்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்னா ஒரு கிளாஷ் இருக்கும். இப்ப நானும் ஐஷு ஆங்கரிங் பண்றோம்னா எங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு கிளாஷ் இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல 3 பெண்கள் நடிச்சிருக்கீங்க. சோ உங்களுக்குள்ள ஏதாவது இருந்தாலும் யாரும் வெளில காட்ட மாட்டாங்க. அப்ப இருந்திருக்கு. இல்ல, நம்மளுக்கு ஒரு காம்படிஷனுக்கு ஒரு ஆள் இருந்தாதான் நம்ம கொஞ்சம் பெஸ்டா பண்றோம் அப்படின்னு பண்ண முடியணும், பண்றோம் எப்படி சொல்றது, பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் நம்மளுக்கு வரும் இல்லைங்களா. ஸோ இருந்திருந்துக்கலாம். என்னன்னா 3 பேருக்கும் 3 வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே வந்து வேற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து வேற, இந்த 2 பொண்ணுங்களுக்கு வேற இருந்துச்சு. சினிமா நீங்க பாத்தீங்கன்னா உள்ள ஒரு மீட்டர் பாயிண்ட் வரும், இத சொல்லக்கூடிய ஒரு மீட்டர் பாயிண்ட் வரும், அந்த இடத்துல இருக்கும். அது நீங்க பார்க்கும்போது படத்துலதான் இருக்குமா இல்ல வெளியில இல்ல? ஓகே, வெளியில காட்டுறது டைம் இல்ல, அப்படியே 2 பேரும் வேற இடத்துல இருக்கிறோம். ஓகே. பட் இருந்தாலும் யாருக்கு அதிகமா ஸ்கிரீன் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு போட்டி வந்து மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அது யாருக்கு இருந்தது அதிகமா? சத்தியமா எனக்கு அப்படி இல்லவே இல்ல. ஃபர்ஸ்ட் வரும்போது அவங்களுக்கு வந்து லேட்டர் தான் தெரிஞ்சிருக்கு போல, என்ன மாதிரி அவங்களுக்கும் லேட்டர் தான் தெரிஞ்சிருக்கு போல. எனக்கு அதெல்லாம் மைண்ட்லயே இல்ல. வந்தோமா, நம்மளுக்கு இந்த ரோல் வந்துட்டு என்ன என்னால பெஸ்ட் ஒரு அவுட்புட் கொடுக்க முடியும், அதுதான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். எவ்வளவு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு, இல்லைன்னா எவ்வளவு சீன்ஸ், எதுவுமே நான் கேட்டது இல்லை சார் கிட்ட. சார் வந்துட்டு ஒரு நம்பிக்கை என்கிட்ட வச்சாங்க, அது நான் பண்ணேன். எவ்வளவு சீன் இருக்கு தரேங்களோ அந்த மாதிரி நான் பண்ணேன். ஓகே. அண்ட் டைரக்டர் கிட்ட வந்துட்டு கேர்ள்ஸ் வந்து கேட்போம், லைக் சார் என்ன சார் எனக்கு வந்து இதுல டயலாக் ஆட் பண்ணுங்க, அவங்களுக்கு மட்டும் அதிகமா இருக்கு, எனக்கு இந்த சீன்ஸ் ஆட் பண்ணுங்க. அந்த மாதிரி உங்க 3 பேர்ல யாராவது கேட்ட விஷயம் அப்படி ஏதாவது இருக்கா? நானே கேட்டிருக்கிறேன். நானே கேட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு என்ட்ரி சீன் வந்துட்டு கொஞ்சம் ஆட்டிடியூடா அதுல வந்து நடந்திருப்பேன், கொஞ்சம் ஆட்டிடியூடா. அதுதான் என்னோட என்ட்ரி சீன் வச்சுக்கோங்களேன். நான் சொன்னேன் சார் இதை மாத்திட்டு வேற ஏதாவது கொஞ்சம் ஸ்லோமா மாதிரி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா உனக்கு இதுதான் பெர்ஃபெக்டா இருக்கு. இல்ல சார் வெளியில இறங்கினா எல்லாரும் ஆட்டிடியூட் நினைச்சிருப்பாங்க சார். இல்ல உனக்கு இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டுன்னு 2-3 வாட்டி கெஞ்சினேன். அவரும் பண்ணலாம்னு சொல்லிட்டு இல்ல உனக்கு இதுதான் பெஸ்ட், என்ன நம்பு அப்படின்னாங்க. நான் உங்களை நம்பி இங்க வரைக்கும் வந்துட்டேன் சார். நல்ல நோட்ல தானே சொல்றீங்க.
ஸோ அவர் இது வரைக்கும் என்ன ப்ரெசன்ட் காட்டின விதம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நானா எக்ஸ்ட்ரா போயிட்டு கேட்டு எனக்கு இது பண்ணுங்கன்ட்டுன்னு ரொம்ப கேட்கல, இது வச்சா நல்லா இருக்கும் சார் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா அவரு வந்துட்டு ஒரு சில சீன்ஸ் எனக்கு வைக்கலேன்ட்டுன்னு ரொம்ப வரிடா இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு. ஏன்னா டைம் கொஞ்சம் ஷெட்யூல் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு, அதனால முடியல. உங்க கூட பெர்ஃபார்ம் பண்ண அந்த 2 லீட்ஸும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண சீன்ல எனக்கு இது பயங்கரமா எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் பார்க்கும்போது செம்மையா பண்ணிருக்காங்களே அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ண 2 சீன்ஸ்? 2 பேரும் எக்ஸ்ட்ராடினரியா என்னோட ஒரு இதுல, ஏன்னா 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான டெபியூட் தான். இப்ப என்ன மாதிரி அவங்களுக்கும் டெபியூட் தான். நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ அந்த சீன் நான் வந்துட்டு இங்க ரிவீல் பண்ணல, மூவில நீங்க நான் ரொம்ப சஸ்பென்ஸா வந்து டைரக்டர் அதுல வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு பரவாயில்லப்பா நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் சொன்னல 3 பேருக்கும் 3 வெர்ஷன் தான், ஒவ்வொன்னா இருக்கும். 2 பேரும் வந்துட்டு அவங்கவங்க போர்ஷன் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. டயலாக் டெலிவரி எல்லாமே வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்றதை விட அவங்க 2 பேருமே நல்லா பண்ணிருக்காங்க. சோ இப்ப படம் வந்து நீங்க ஆப்வியஸா பாத்திருப்பீங்க, நீங்க நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு நடிச்சிருப்பீங்க. ஆனா படத்துல வந்து ஏதாவது டைம் காரணத்தினால டெலிட் பண்ணி தூக்குன சீன்ஸ் ஏதாவது இருக்கா? டிலீட் பண்ணல, அதான் டிலீட் பண்ணல. ஆனா வந்து என்னோட ஷார்ட்ஸ் இன்னும் அவங்க ஆட் பண்ணணுமே அப்படின்னு அவங்க டைரக்டர் வந்துட்டு சொன்னாங்க. ஓகே, ஆமா இன்னும் கொஞ்சமா உன்னை எடுத்திருக்கணும், ஆட் பண்ணி இருந்துக்கணும், ஆனா டைம் கிடைக்கல அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, சோ அதுக்கான ஏதாவது பேட்ச் ஒர்க்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பேட்ச் ஒர்க்குக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அந்த டைமுக்கு அவைலபிள் இல்லாதனால கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். அண்ட் உங்களோட ஷூட்டிங் லொகேஷன் எத்தனை நாள் ஷூட் போச்சு, அந்த ஷூட்டிங் லொகேஷன்ல எந்த மாதிரி இருந்தது? ஷூட்டிங் வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல போச்சு ஃபுல்லாவே. எனக்கு கான்ஃபரன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அப்படி இருந்துச்சு. தென் கொச்சியிலே வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸான ஹார்பர் அந்த மாதிரி இடங்கள் எல்லாமே மெயினாவே போச்சு. நல்லா இருந்துச்சு எல்லாமே. அதான் கம்ஃபர்டபுள், ரொம்ப கம்ஃபர்டபுள். டீம்ல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம ஏஜ்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருந்தனால ரொம்ப கம்ஃபர்டபுளா ஹேண்டில் பண்ணிட்டேன். ஓகே, சோ ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி வந்து ஒன்லி தமிழ்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆகுதா இல்ல மலையாளத்திலயும் சேர்ந்து ரிலீஸ் ஆகுதா? 2 லாங்குவேஜ், பை லாங்குவேஜ் தான். இப்போதைக்கு தமிழ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான்ல இருக்கும். ஏன்னா ஸ்போர்ட்லயே 2 டப்பிங் இல்ல, ஸ்போர்ட்லயே நம்ம வந்து தமிழும் எடுத்தோம் மலையாளமும் எடுத்தோம், அந்த மாதிரி. இந்த மாதிரி வந்துட்டு அட் அ டைம்ல 2 லாங்குவேஜ்ல ஷூட் பண்றது எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுத்தது? பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஏன்னா நம்ம பார்ப்போம்ல ஒரு சில மூவிஸ் ஒரே டைம்ல, ஏன்னா 2 லாங்குவேஜா இருக்கும், நான் ஒரே ஸ்கிரீன் பிளேயா இருக்கும், அது எப்படிடா முடியுது அப்படின்னு நானும் பார்த்தா ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்மளோட அந்த தெரியும்ல இன்வெஸ்டிகேஷன் வரும்போது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதும் வர்றதும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ மலையாளத்துலயும் தமிழ்ல இந்த வேர்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ். ஏன்னா நான் மலையாளம் பேசும்போது இடையில தமிழ் வந்துருது, அதனால அப்படி கொஞ்சம் போயிடுச்சு. கொஞ்சம் எனக்கு ஈஸியா எது இருந்துச்சுன்னா மலையாளம் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு, ஆனா டப்பிங்ல நான் வரும்போது தமிழ் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஓகே, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நிறைய விமன் வந்துட்டு அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. ஸோ அதுல உங்களோட ஃபேவரட் அப்படின்னா யாரை சொல்வீங்க? நீங்க சீரியல் பாப்பீங்களான்னு தெரியல, அதுல வந்துட்டு மலையாளத்துல ஒரு சீரியல் இருக்கு பரஸ்பரம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல தீப்தின்னு ஒருத்தங்க வருவாங்க ஐபிஎஸ். நான் அவங்களதான் சொல்ல போனா இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலா பிடிச்ச ஒரு ஐபிஎஸ் அப்படின்னா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அது வந்து சின்ன வயசுல இருந்துட்டு நான் பாக்குறது, ஒரு என்னோட 12-13 வயசுல இருந்துட்டு நான் வந்து பார்த்துட்டு வந்த ஒரு ஐபிஎஸ். எனக்கு ஐபிஎஸ்ல இப்போ வரைக்குமே இந்த 2025ல புது ஆக்ட்ரஸ் வந்து பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் எனக்கு வந்து அந்த ஒரு ரோல் மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். பரஸ்பரத்தில் உள்ள தீப்தின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. லுக் வைஸா இருக்கட்டும், ஆட்டிடியூடா இருக்கட்டும், ஹைட் வெயிட் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருப்பாங்க. ஸோ சொல்ல போனா அந்த டைம்ல அவங்கள பார்க்கும்போது ஓகே நம்மளும் ஐபிஎஸ் ஆயிடலாமா அந்த மாதிரி ஒரு தோட்டு வரும். ஓகே, சோ ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பட் எங்களுக்கு ஐஸ்வர்யாவை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க? அந்த ஒரு ஆசை எந்த ஏஜ்ல ஸ்டார்ட் ஆச்சு? கம்ப்ளீட்லி நான் இந்த ஃபீல்டுல வர வேண்டிய ஆளே இல்லை. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுல இருந்தேன். ஸோ ஒரு சில சூழ்நிலைகள் வந்து அப்படியே மாறிடுச்சு நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட் ஒன்று ரெண்டோ மூணு ஒரு போட்டோ ஷூட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஸோ அதுக்கப்புறத்துல இருந்துட்டு கொஞ்சமா அடுத்தடுத்து சின்ன சின்ன ஒர்க்ஸ் வர ஆரம்பிச்சு. ஸோ சொல்ல போனா ஒரு டைம்ல ஃபிலிம் என்ன தேடி வந்துச்சு. நான் வந்து லைக் ஒரு பார்ட் டைம் அந்த மாதிரி தான் நினைச்சு போயிட்டு இருந்தேன். இப்போ கம்ப்ளீட்டா நான் ஃபிலிம் தேடி போயிட்டு இருக்கிறேன். ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க, என்ன மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நீங்க? நான் கபடி பிளேயர். கபடி பிளேயரா? ஓ மை காட். ஓகே, கபடியில வந்து பசங்களை தான் நாங்க நிறைய பாத்துருக்கோம், பட் கபடியில ஒரு பெண், வாவ் வேற லெவல். இப்போ அதெல்லாம் விட்டுட்டீங்களா இல்ல இப்பவும் கபடி எல்லாம் ஆடிட்டு இருக்கீங்களா?
விடல கபடி எப்பவுமே நம்மளால விட முடியாது, அது பிளட் மாதிரி தான், விட முடியாது. ஸோ போயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்றது இல்ல, ஆனா ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே போறோம். சோ ஸ்போர்ட்ஸ்ல வந்து இருந்திருக்கீங்க அண்ட் இப்போ வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லா நான் ஃபுல் டைம் ஆக்ட்ரஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்றீங்க. உங்க வீட்ல எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ், உங்களோட பேரண்ட்ஸ் மீடியா அப்படி எல்லாம் வரும்போது? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல. அவங்களுக்கு என்னன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இறங்கிட்ட, ஒரு இந்தியா விளையாடணும், இந்தியாக்குள்ள போகணும், அதுல இருந்துட்டு நம்மளுக்கு ஒரு டிஃபென்ஸ் ஜாப் வேணும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு எய்ம் இருந்துச்சு. அப்போ திடீர்னு நான் இப்படி சொல்லவும், ஏன்னா ஒண்ணு நம்மளுக்கு சீக்கிரமா கிடைக்காது இல்ல, இது நம்ம ஃபிலிம்ல வந்துட்டு கொஞ்ச நாள் டிராவல் பண்ணி அப்படிதான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நான் இவ்வளவு டிலே பண்றதுனால எதுக்கு, வா படிப்போம், அதுல போவோம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ ஆனால் சப்போர்ட்டிவ் தான். நான் ஏதாவது சங்கடப்பட்டா, அம்மா இது மாதிரி ஒன்று கிடைச்சிட்டு சொன்னால் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இல்லைம்மா இது மாதிரி ஆடிஷன் கிடைக்கல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களும் வருத்தப்படுவாங்க. சும்மா இருக்கும்போது கேட்பாங்க, வரியா இங்கே ஐபிஎஸ் நம்ம எழுதலாமா, இல்லை கமிஷனருக்கு எழுதலாமா, பிஎஸ்சி எழுதலாமா, அந்த மாதிரி கேட்பாங்க. நான் சொன்னேன் நானோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஏதாவது எக்ஸாம் எழுதலாமானாலே வேண்டாம் அப்படின்றீங்க. ஸோ எஜுகேஷன்ல எந்த அளவுக்கு ஐஸ்வர்யா ஸ்ட்ராங் அப்படிலாம் கேட்டா டிகிரி வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இல்ல நார்மலா வெளியில நல்ல பொண்ணு அப்படின்னு கேட்டா ஒரு 9ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்ல பொண்ணு, படிக்கிறது நல்லா படிச்சு. ஆமா 10th அப்புறமா ஆல்மோஸ்ட் சின்ன வயசுல இருந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறேன். 9th இருந்துட்டு கபடிக்கு உள்ள வந்துட்டேன். ஸோ அப்போதுல இருந்துட்டு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். ஓகே, அம்மா வந்து நீங்க வந்து ஒரு டிஃபென்ஸ் ஆர்மில போகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா உங்களோட ஃபர்ஸ்ட் படத்துல நீங்க வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா பண்ணிட்டீங்க. அப்ப சொன்னீங்களா அம்மாட்ட, பாருங்க நான் வந்து ரியல் லைஃப்ல பண்ண முடியல, பட் படத்துல ஐபிஎஸ் ஆஃபீஸரா பண்ணிட்டேன்னு சொன்னீங்களா? ஆமா, என்னை விட அவங்கதான் டெய்லி கேட்பாங்க. ஒரு வாரத்துல மினிமம் ஒரு 5 வாட்டியாவது கேட்பாங்க, என்ன ஆச்சு இந்த மூவி பத்தி இறங்குதா போகுது. ஏன்னா எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிச்சு என்ஜாய் பண்ணி, ஏன்னா ஃபுல் செட்ல எங்க அம்மா கூட இருந்தாங்க. அதனால அவங்களும் இந்த மூவி இறங்குறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. லைஃப்ல தான், ரியல் லைஃப்ல தான் பார்க்க முடியல, சரி அட்லீஸ்ட் ஸ்கிரீன்ல பாத்துக்கிறேன் அப்படின்ட்டுன்னு அவங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மூவி. ஓகே, பட் நீங்க ஆக்சிடென்டலா தான் வந்து சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க. பட் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லையா, அப்ப என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா, சரி ஏன் இதுல வந்தோம், பேசாம நம்ம கபடி பிளேயராவே ஆயிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கபடி பிளேயர் அப்படி நினைச்சது இல்ல, ஆனா வேலை அப்படி ஒண்ணு தேடி போயிருந்தா இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்து அப்படி நினைச்சிருக்கீங்களா? ஓகே, அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். சாதா என்ன மனுஷங்க நினைப்பாங்க அதே மாதிரி நினைச்சிருக்கிறேன். என்னடா இது அப்படின்னு யோசிச்சு சம்டைம்ஸ். ஓகே, அண்ட் இந்த படம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2 years எடுத்துக்கிச்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களோட டெபியூட் மூவி, இதுக்கான ஒர்க் நம்ம போட்டிருக்கோம், பட் இன்னும் ரிலீஸ் ஆகலையே அப்படின்னும் போது ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட்ல நம்ம யோசிச்சிருப்போம்ல, நீங்க என்னென்னலாம் யோசிச்சீங்க? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா இது இறங்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. டேரக்டர் மேல நான் அந்த ஒரு இது டெய்லியும் நான் மெசேஜ் பண்ணுவேன், சார் என்ன அப்டேஷனா எப்பவுமே நான் கேட்டுட்டே இருப்பேன். அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இன்னைக்கு இல்லை நாளைக்கு இது ஸ்டக் ஆகி நிக்காது. ஏன்னா டீம் ஒர்க் அப்படி இருந்துச்சு. அதை தாண்டி நம்மளோட ஒர்க்கு, ஹோப்பு, அது எல்லாமே பயங்கர ப்ரேயர், எல்லாமே அதிகம் இந்த ஒர்க்குக்காக. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இறங்கிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, இது நான் அவ்வளோ பிடிச்சி பண்ண ஒரு மூவி. இத்தனை நாள் ஷெடியூல்ல இருந்தோ ஒவ்வொரு நாளும் அவ்வளோ நான் என்ஜாய் பண்ணி பிடிச்சி பண்ண ஒரு மூவி. இதுதான் என்னோட டெபியூட்டா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அப்புறம் கடவுள் கையில அவங்க என்ன முடிவு பண்றாங்க அது மாதிரி போகட்டும். ஸோ சொன்ன மாதிரி இன்னைக்கு அதுதான் டெபியூட்டா இறங்க போகுது. ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நைஸ். இந்த மாதிரி சினிமாக்குள்ள வரும்போது ஆரம்ப காலகட்டத்துல இந்த ஆடிஷன்ஸ் அப்படின்ற ஒண்ணு வந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க அட்டன் பண்ண ஆடிஷன் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, ஞாபகம் இருக்கு. என்ன மாதிரி ஆடிஷன் அட்டன் பண்ணீங்க? ஃபார் த மலையாளம் தான் நான் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணேன். அன்னைக்கு என்னோட நம்பர் வந்துட்டு 501. இப்போ ஞாபகம் 501 என்னோட ஆடிஷன் நம்பர் வந்துட்டு. அதுல வந்து லலிதம் சுந்தரம்னு ஒரு மஞ்சு வாரியர் மேமோட மூவிக்கு தான் அவங்களோட ப்ரொடக்ஷன்ல பண்ற ஃபர்ஸ்ட் மூவி அது லலிதம் சுந்தரம். ஸோ அந்த மூவிக்காக ஆடிஷன். ஸோ நான் உள்ள போனதும் நான் அதுல செலக்ட் ஆயிட்டு அதுல வாவான ஒரு சார் இருக்கிறாங்க. சார் சொன்னாங்க, நீ வந்துட்டு மலையாளத்துக்கு இல்ல, நீ வந்து தமிழ். அவருதான் ஃபர்ஸ்டா எனக்கு அது வந்து தூண்டி விட்டது, நீ வந்து தமிழுக்கு அப்படின்ட்டுன்னு. அப்போ எனக்கு வந்து என்னடா, ஓகே நம்ம வந்த ஒரு பேருக்கு நம்ம மனசு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அமுச்சு விடுறாங்க, தமிழுக்கு தான் நீ கரெக்டா இருப்ப அப்படின்னு அமுச்சு விடுறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஸோ நல்ல மனுஷன் அப்படின்ட்டுன்னு இன்னைக்கு தமிழ்ல இருக்கிறேன். ஸோ அன்னைக்கு அந்த மூவி பண்ணேன், அதுதான் ஆடிஷன். தமிழ்ல வந்துட்டு இதுதான் உங்களோட டெபியூட் மூவி. பட் மலையாளத்துல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய மூவிஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. பட் அதுல உங்களோட ஒரு நோட்டபிளான மூவி அப்படின்னா எது சொல்வீங்க?
இப்போ சொல்லப்போனா ஜெய ஜெய ஜெயன்னு ஒரு மூவி ஆமா, தெரியும். ஆமா, அதுல வந்து இருந்தேன். ஆனா சம் ப்ராப்ளம்னால டெய்ல் கட் பண்ணிட்டாங்க. அது ஒரு மிஸ்ஸிங் தான். அதை தாண்டி கிளாஸ் பை ஏ சோல்ஜர், அதுல வந்து சிங்கர் விஜய் சார் கூட பேரா பண்ணியிருக்கேன். ஸோ சாங் கூட இருக்கு, அது வேற ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான சாங், ஸ்வேதா மேம் அண்ட் விஜய் சார் சேர்ந்து பாடினது. ஓகே. சோ இப்ப சொன்னீங்கல்ல, நான் நடிச்ச படத்துல இருந்து என்னோட சீனே தூக்கிட்டாங்கன்னு. அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம படத்துல அப்படி நடிச்சிருப்போம், பட் தியேட்டர்ல போய் பார்த்தா அந்த சீனே இருக்காது. அந்த மாதிரி வேற ஏதாவது சிமிலரா வேற படங்கள்ல நடந்திருக்கா? இல்ல, இது ஒண்ணு மட்டும்தான். So, இது அந்த படத்துல. இது வந்து லாஸ்ட் நிமிஷத்துல என்ன கேஸ்ட் பண்ணது. நம்ம வீட்டுக்கிட்ட தான் வந்து ஜே ஷூட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்டிஸ்ட் வந்து எதுவும் வர முடியல அப்படின்ட்டு டக்குன்னு அவங்க என்னோட லொக்கேஷன் பார்க்கும்போது நான் தான் நியரஸ்ட் இருந்தேன். அப்பவே டீம் என் வீட்டுல வந்து அப்பவே என்ன லுக் டெஸ்ட் பண்ணி அப்படியே கையோட என்ன கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போயிட்டு அன்னைக்கு இந்த சீன் நடிச்சிட்டு வெளில வந்து ஓகே, அது இவ்வளவு பெரிய ஹிட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ லேட்டா வந்து ஓகே ஃபைன், அது பெருசா எனக்கு என்ன, நான் வந்து ஹார்ட் ஒர்க் அதுல போடலை, சொல்ல போனேன் எதுவுமே பண்ணல. அவங்களா தேடி வந்தாங்க, ஓகே போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன். ஆமா. அண்ட் நிறைய ஆக்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நிறைய தியேட்டர் கிளாஸஸ் போய் அட்டென்ட் பண்ணுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக கற்றுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நான் ஒரு சிலம்பம் அந்த மாதிரி கற்றுக்கிட்டேன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு மூவியில் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஐஸ்வர்யா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கற்றுட்டு இருக்கீங்க உங்களோட ஆக்டிங் டெவலப் பண்ணுறதுக்கு? டப்பிங் வந்து எனக்கு பெரிய ஒரு வீக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க நம்ம 50% போடுறோம்னா அங்க ஒரு 100% போட்டாது அது வந்துட்டு நம்மளுக்கு வெளியில வரும். ஸோ டப்பிங் வந்து எனக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. தென் ஃபிட்னஸ், எப்பவும் போல ஃபிட்னஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். மற்ற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ட்ராப் அளவுக்கு கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே மேனேஜ் பண்ணி நம்ம அப்படியே கத்துக்கிட்டேன் கொஞ்சம். ஏன்னா நான் இண்டஸ்ட்ரியில வர்றதுக்கு முன்னாடியே டான்ஸ் கொஞ்சம், அது நான் அம்மா நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு கலை படிச்சு வைக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. ஸோ அப்படி ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு நானா போனேன். அப்புறமா அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம். ஸோ பொதுவாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஃபேமஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்கள பத்தின ஏதாவது ஒரு காசிப் வரும். அந்த மாதிரி இது வரைக்கும் ஐஸ்வர்யா பத்தி ஏதாவது காசிப் வந்திருக்கா? இல்ல நீங்க இந்த மாதிரி ஒரு காசிப் வரணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல, அந்த அளவுக்கு நான் ஆகலன்னு நினைக்கிறேன். இல்ல, அப்படி எதுவும் இருக்கிற இடத்துல வந்தோமா, வேலை முடிச்சோமா, கிளம்பிடுவோமா இருக்கணும். அதுதான் என்னோட ஒரு ஆசை. சரி, எனக்கு இந்த மாதிரி ஒரு காசிப் வந்தா நானே அதை ஃபார்வர்ட் பண்ணுவேன் எல்லாருக்கும் அப்படின்னா நீங்க எந்த காசிப் சொல்வீங்க? ஜஸ்ட் ஒரு ஃபன்காக. இந்த வீட்டுக்குள்ள ஒரு 4-5 கார் இப்படி வாங்கி போட்டுருக்காங்க அப்படியே ஒரு காசிப் வந்தா சூப்பர். ஆமா, ஓகே. எல்லா இடத்துலயும் ஒரு வீடு இருக்கு அப்படின்னு எல்லாம் கோசிப் பண்ண. ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு கனவுதான். கனவு வந்து கோசிப்பா பேசும்போது அது நடக்கும். அதான் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோமோ, பாசிட்டிவா பேசிட்டு இருக்கோமோ, அது வந்து நடக்கும் ஒரு நாளைக்கு. இந்த மாதிரி. ஓகே. சோ மலையாளத்துல ஆல்ரெடி நடிச்சாச்சு, இப்ப தமிழும் டெபியூ ஆயாச்சு. வேற எந்தெந்த லாங்குவேஜஸ்ல நடிக்கணும்னு ஆசை? ஹிந்தி. ஹிந்தி உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி தெரியும். தோடா மாலும். அதுக்கு ஹிந்தி கேட்டுறாதீங்க. இல்ல எங்களுக்கே தெரியாது. சரி, ஹிந்தில யாரோட நடிக்கணும்னு ஆசை? ரன்வீர் சிங் கூட. தீபிகா மேமும் அவங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். ஓகே. சோ லைக் இந்த மாதிரி இப்போ ஆலியா பட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் பவர்ஃபுல் ரோல்ஸ், சும்மா வந்துட்டு போற மாதிரி இல்ல, கொஞ்சம் பவர்ஃபுல் ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே. சோ இப்போ வந்து டெபியூவா நடிச்சாச்சு, ஒரு லீட், ஒரு ஹீரோயினா நடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் நடிச்சா ஹீரோயினா மட்டும் தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சிருக்கீங்களா? இல்ல எனி கேரக்டர் ரோல்ஸ் ஐ அம் ஓபன் டு இட்? இப்போ ஒரு 5 செகண்ட்ஸ் தான் என்னோட ரோல் அந்த ஸ்கிரீன்ல வருது அப்படின்னா அது வந்து ஒரு பல நாட்களா அது வந்து ஒரு ஆடியன்ஸ் மனசுல இருக்கணும். பாசிங் ரோல் கூட எனக்கு ஓகே, இட்ஸ் நாட் ஃபைன் அப்படின்னு எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா வந்து பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கு. ஹீரோயின் தான் பண்ணணும்னு இல்லை, ஆனா எல்லாருக்கும் இருக்க மாதிரி ஆசை, ஹீரோயின் தான் பண்ணணும். என்ன அதிகமா ஸ்கிரீன் பிளே நம்மளுக்கு தேடி வருதோ அதுதான் பெஸ்ட் எப்பவுமே. ஆனா இருந்தாலும் எல்லாரும் இருக்கிற டைம்ல அந்த ஸ்கிரீன் ஒரு 5 செகண்ட் தான் நம்மளோட ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்குள்ள இருக்கு. பட் அது வந்து பயங்கரமா நம்மள நைட்டு கூட தூங்காம அப்படி என்னடா இப்படி வந்துட்டாங்க, அது வந்து ஒரு ஏதோ ஒரு சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சா கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு மூவி ஆஃபர் உங்களுக்கு வருது, பட் அந்த படத்துல வந்து த்ரூ அவுட்டா நீங்க தான் வந்துட்டு ஆக்ட் பண்றீங்க, லீடா ஆக்ட் பண்றீங்க. ஆனா அதுல ரொம்ப கிளாமரஸா ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி நடிக்கணும் அப்படின்னா நீங்க பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? கம்ஃபர்டபுள் இருந்தா ஐ டூ. பட் அதான் நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு இதை தாண்டி தான் நம்மள உலகம், நம்ம லைஃபே வந்துட்டு ஸ்கிரீனுக்கு வெளியில தான் வச்சுக்கோங்களேன். அது வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது நாளைக்கு, அந்த மாதிரி நான். ஓகே. சோ ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனில வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போல்டான ஒரு ஐபிஎஸ் கேரக்டர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஏதாவது ஜானர்ஸ் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருக்கா உங்களுக்கு? அதான் இப்போ
இப்போ ஹிந்தில பாத்தீங்கன்னா ஆலியா பட் மேம் கங்குபாய்னு ஒரு கேரக்டர் ஆமா. பவர்ஃபுல்லா பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம நாட்டுல என்ன அந்த மாதிரி பண்ண முடியும், அந்த மாதிரி ரோல்ஸ் ஐ கேன் டூ, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு இந்த ஆடிஷன்ஸ் போய் அட்டென்ட் பண்றதே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா செய்யும். ஒன்னுத்துல போய் செலக்ட் ஆகும் இல்ல செலக்ட் ஆக மாட்டோம், இல்ல ஏன்டா இந்த ஆடிஷன் நான் போனேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. So அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெமரபிள் ஆன ஒரு இன்சிடென்ட் ஆடிஷன்ல நடந்ததுன்னா என்ன? நிறைய இருக்கும். நிறைய இருந்திருக்கு. ஏன்னா 10 வருதுன்னா அதுல 2 தான் நம்மளுக்குன்னு அமைஞ்சிருக்கும். பாக்கி 8 ஒரு நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸா தான் கிடைக்கும். நம்ம எப்படி இருக்கலாம், ஒரு ஆடிஷன் போனா எப்படி இருக்கலாம், அவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ண, நம்ம எப்படி திருப்பி ட்ரீட் பண்ணலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த 8 விஷயத்துலயும் கிடைக்கும். 2 விஷயத்துல 2 ஆடிஷன் மட்டும் நம்மளுக்குன்னு அமைஞ்சிருக்கும். அதுதான் நம்மளுக்கு கடவுள் தந்திருக்காங்க அப்படின்னு. அது எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. டைரக்டா அவங்க என்ன சொல்றாங்களோ நம்ம பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. இப்போ உங்களோட ஃபேவரட் டைரக்டர், இந்த டைரக்டரோட லைஃப் டைம்லயாவது ஒன்ஸ் நான் படம் பண்ணிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு ஃபேவரட்டான டைரக்டர்? வெற்றிமாறன் சார். வை? ஓகே. அவங்களோட ஜானர் எல்லாம் வந்து கொஞ்சம் நைஸா இருக்கும், நல்லா இருக்கும், ராவா இருக்குமே, அதான் பிடிக்கும். ஓ ஓகே. அதான் பிடிக்கும். ஏன்னா நம்மளாவே ரியலாவே பண்ணலான்னு நான் நம்புறேன். ஸ்கிரீன் எல்லாம் பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியல் ஆக்டிங் இருக்காது. ஸோ ரியல் ஆக்டிங்ல நம்ம பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு சீரியஸ் क्वेश्चन எல்லாம் இல்ல. சோ ஸ்கிரீன்ல பார்த்து ஒரு ஹீரோவை பார்த்து வாவ் எவ்வளவு ஒரு ஹேண்ட்ஸமான ஹீரோன்னு உள்ளுக்குள்ள அந்த கேர்ள் ஃபீல் பண்ணது எந்த ஆக்டர் பார்த்து? சித்தார்த் ரொம்ப பிடிக்கும் ஹிந்தில. ஓகே. ரன்வீர் சிங் ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல வந்து இளைய தளபதி சார் தான், விஜய் சார் தான் ரொம்ப ஓகே. இஷ்டம். அப்புறம் மலையாளத்துல பாத்தீங்கன்னா எப்பவும் போல நம்ம மோகன்லால் சார், மம்முட்டி சார். ஸோ அந்த மாதிரி மலையாளத்துல எல்லாவரையும் ரொம்ப பிடிக்கும். குஞ்சாக்கு கோபன் சார் ரொம்ப பிடிக்கும். துல்கர் சல்மான் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்கிரீன் பிளே அப்படின்னு அவங்க கூட பண்ணணும் அப்படின்னு கேட்டுச்சுன்னா அப்படி இல்லை, எல்லாரு கூடயும் பண்ணா எல்லாம் கூட கிடைச்சா பண்ணிடுவோம். நிறைய வந்துட்டு ஒர்க் பத்தி அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டோம். சோ ஐஸ்வர்யா வந்துட்டு கரெக்ட் பண்ணும் அப்படின்னா எந்த மாதிரியான ஆண்கள் ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பந்தா காட்டுறது பிடிக்காது எனக்கு. ஓகே. வந்தோமா அவங்கவுங்க வேலை பண்ணோமா, ஸோ அந்த அவங்கவுங்க வேலை பாக்குற இதுல நான் கொஞ்சம் அட்ராக்ட் ஆவேன். So ஓகே. ரொம்ப பந்தா காட்டுறது எனக்கு பிடிக்காது. எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி காட்டுவாங்க பாத்தீங்களா, எனக்கு அப்படி உள்ளவங்களை ரொம்ப இஷ்டம். பாப்பேன் நார்மலா. பொதுவாவே இந்த ஆஸ்பைரிங் ஃபீமேல் ஆக்ட்ரஸ்க்கு வந்து இந்த நிறைய ஸ்கேம் கால்ஸ் எல்லாம் வரும். என்ன இந்த படத்துல இருந்து கூப்பிடுறோம், அந்த படத்துல இருந்து கூப்பிடுறோம் அப்படின்னு நிறைய கால்ஸ் வரும். அது எது உண்மை, ஆமா எது ட்ரூ எது ஃபேக் அப்படின்றது நமக்கு தெரியாது. நீங்க எப்படி அதை ஃபில்டர் பண்ணுவீங்க? உங்களுக்கு அந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் வருமா? வந்திருக்கு. ஆ. ஏன்னா இப்ப என்ன பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லாம நான் தனியா வந்து இங்க இப்போ இருக்கிறேன். ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு அந்த டைம்ல கைட் பண்றதுக்கு யாரும் இல்லாதனால எல்லா கால்ஸும் நம்ம அட்டன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருக்குது. ஸோ அப்படி நம்மளுக்கு ஒரு மேனேஜர் அந்த டைம்ல சொல்றேன், ஒரு மேனேஜர் இல்ல கைட் பண்றதுக்கு, நான் பேசுறதுக்கு முன்னாடி இவங்க பேசி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஸோ ஸ்கேம் கால் எல்லாம் நிறைய வந்திருக்குது. அந்த மாதிரி போய் அட்டன் பண்ணியிருக்கிறேன். லேட்டரா தான் புரிய வந்திருக்குது, இல்ல இந்த மாதிரி எதுவும் இல்ல சும்மா அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது, அப்கமிங் ஆளுங்க வந்து கவனமா இருக்கிறது கொஞ்சம் நல்லது நினைக்கிறேன். ரொம்ப போனதில்ல, ஒன்னு 2 அவ்வளவுதான். சோ ஐஸ்வர்யோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன வெயிட்டிங்ல இருக்கு? இப்போ நட்டி சார் கூட ஒரு மூவி கமிட்டட் ஆயிருக்கிறேன். ஸோ அது ஆன்கோயிங்ல அப்கமிங் டேஸ்ல போகும். தென் லீடர், பெட்லர் அப்படின்னு 2 புது ப்ரொடக்ஷன், புது டைரக்டர்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். வாவ். சோ அதுல என்ன மாதிரியான ஒரு கேரக்டர், எந்த மாதிரியான ஒரு ஜானர்ல நாங்க ஐஸ்வர்யா பார்க்க போறோம்? மெயின் லீடு தான். சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நாங்கள் கிட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ரொம்ப அழகா, கியூட்டா, யதார்த்தமா, பேஷன்ஸா பதில் சொன்னீங்க. உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் கமிங் டு ஷோ.